ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் செல்வினா நம்ம இன்றைக்கி பார்க்க போகுது நேஷ்னல் சிம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் ட்ரீ, அதாவது தேசிய மரம் வந்து என்னென்னு பார்க்க போகிறோன்னா ஆலமரம். இதை வந்து 1950 வந்து நம்ம தேசிய சின்னமாக எடுத்துக்கிட்டோம். இதோட அறிவியல் பேருன்னு பார்த்தோன்னா ஃபைக்கஸ் பென்கலன்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பெருமையோட சின்னமாகவும் இருக்குது. அண்ட் தென் மருத்துவ குணம் கொண்டதாகவும் இருக்குது. தேசிய மலர்னு எடுத்துக்கிட்டோன்னா தாமரை. அதுவும் 1950 அதுதான் தேசிய சின்னமாக எடுத்துக்கிட்டோம். இது சேற்றில் வளர்ந்தாலும் அழகாக இருக்குது. இது புனிதமான மலர்னு சொல்கிறோம். அடுத்து இதோட சயின்ஸ் பேர் அப்படின்னு பார்த்தோன்னா நிலும்போ நியூசிஃபெரான்னு சொல்கிறோம். தேசிய பறவைன்னு பார்த்தோன்னா மயில். அது 1963 தேசிய பறவையாக நம்ம ஏற்றுக்கிட்டோம். அது மயிலோட சரணாலயம் வந்து விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. சரியா? மயிலோட சயின்டிஃபிக் நேம் பேவோ கிறிஸ்டாட்டஸ். சரியா? அழகும் கம்பீரமும் கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து தேசிய விலங்கு வந்து என்னென்னு பார்த்தோன்னா புலி. 1973 இதை நம்ம தேசிய சின்னமாக எடுத்துக்கிட்டோம். அதே வருடத்தில் புலிகள் சட்டம், அதாவது புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. பூனை இனத்திலே இதுதான் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறோம். வேர்ல்டில் இருக்கக்கூடிய புலிகளே 70% ஆஃப் புலி வந்து எங்கே தான் இருக்குது? இங்கே தான் இருக்குது. அதாவது புலினா பெங்கால் டைகர் தான் நம்மளோட தேசிய விலங்கு. ஓகேவா? அதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தோன்னா பாந்தெரா டைக்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். தேசிய ஆறுன்னு பார்த்தா கங்கை. அது வந்து 2008 வந்து தேசிய சின்னமாக நம்ம ஏற்றுக்கிட்டோம். இதோட கிலோமீட்டர்னு பார்த்தா 25 கிலோமீட்டர், அதான் 2525 கிலோமீட்டர். இது வந்து என்னென்னா ஒரு வற்றாத ஆறு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்தியாவோட நீளமான நதி. சரிங்களா? பிரம்மபுத்திரா வந்து நீளமான நதியாக இருந்தாலும் அது இந்தியாவில் பாயும் துளை வந்து கம்மி. அதனால தான் கங்கை வந்து நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், நீளமான நதி, இந்தியாவின் நீளமான நதின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதாவது நிறைய புதிய அந்த நகரங்கள்லாம் இந்த ஆற்றில் தான் வளர்ந்துச்சு, வாட்டரைங்கெல்லாம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐவிசி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சில சிறப்பான நாகரிகங்கள் வாற்றங்கரைகள்லாம் தோன்றி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு என்னன்னு சொல்கிறோன்னா யானை. இது வந்து 2010 தேசிய விலங்கான பாரம்பரிய விலங்காக நம்ம ஏற்றுக்கிட்டோம். இதோட தாயகம் வந்து ஆசியா. ஆனால் யானை என்ன பண்ணுன்னா தன்னை சுற்றி இருக்கிற இப்போ அந்த காட்டை வந்து ரொம்ப பாதுகாக்கும். அதுதான் யானை செய்யும். அண்ட் தென் யானையோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தோன்னா எலிஃபாஸ் மேக்சிமஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவோட தேசிய நீர்வாழ் விலங்குனா என்னென்னா டால்ஃபின் சொல்கிறோம். அதை தமிழில் சொன்னால் கங்கை நதி ஓங்கில்னு சொல்கிறோம். ஏன்னா இது கங்கையில் தான் அதிகமாக இருக்கும். இது 2010 நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டோம், தேசிய நீர்வாழ் விலங்காக ஏற்றுக்கிட்டோம். இது வந்து அங்கே அந்த ஆற்றோட சூழ்நிலை தன்மையை உணர்த்தும் கருவியாக இருக்குது. அருகி வர இனம்னா இந்த இனம் வந்து என்னென்னா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்தோன்னா பிளாட்டனிஸ்டா கன்ஜெட்டிகா அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி லாக்டோபாசிலஸ் டெல்புரிகி. இது 2012 நம்ம வந்து தேசிய நுண்ணுயிரியாக ஏற்றுக்கிட்டோம். இதை வந்து நம்ம தோலைமை பாக்டீரியான்னு சொல்கிறோம். இதை வந்து என்ன பண்ணுது, பாலத்தயிராக இருக்குது. அதில் இருக்க ப்ரோட்டீனை தயிராக சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா? வேதிப்பினை புரிஞ்சு. இந்தியாவின் தேசிய ஊர்வன ராஜநாகம். இதுதான் வேர்ல்டுலே ரொம்ப விஷம் உள்ள பாம்புன்னு சொல்கிறோம். இது வந்து என்னென்னா கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரே ஊர்வனை இதுதான். 18 அடி நீளம் வளரும். இது வந்து இந்தியாவோட மலைக்காடுகளில் வளருது. ஓகேவா? இதோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னா ஹேபிபாக்கஸ் ஹன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து இந்தியாவின் தேசிய பழம். இந்தியாவின் தேசிய பழம் என்னது? இந்தியாவின் தேசிய பழம் மாம்பழம். ஓகேவா? இதுவும் 1950 தான் தேசிய பழமாக ஏற்றிருப்பாங்க. மரம், பழம், முன்னாடி என்ன பார்த்தோம், மரம், ஆலமரம். அதுவும் 1950 தான் தேசிய மரமாக ஏற்றிருப்பாங்க. அண்ட் தென் பழமும் 1950 தான் மலரும். அதாவது ஒரு மரத்தில் பழம் வரணும்னா அதுக்கு மலர் வேணும். மலர்லேருந்து தான் பழம் வருது. அப்போ மரம், பழம், மரம், மலர், பழம் மூணுமே ஒரே வருஷம் தான், 1950. சரியா? மாம்பழத்தோட சயின்டிஃபிக் நம்பர் எல்லாருக்குமே தெரியும், மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஏசிடி விட்டமினை கொண்டிருக்கு. இது வந்து சமவெளி பகுதிகளில் தான் அதிகமாக வளரும். தேசிய காய்கறின்னு பார்த்தோன்னா பூசணிக்காய். பூசணிக்காயோட சயின்டிஃபிக் நேம் என்ன சொல்கிறோம், குர்குபிட்டா மேக்சிமா அப்படின்னு சொல்கிறோம். தேசிய கொடி மூவன கொடி. லட்சணை நான்முக சிங்கம். தேசிய கீதம் ஜனகணமன. தேசிய பாடல் வந்தே மாதரம். உறுதிமொழி இந்தியா எனது தாய்நாடு. நாணயம் ரூபாய் ருப்பியா. நாள்காட்டி சக நாட்காட்டி. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நான் உங்கள் செல்வினோ. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த தேசிய கொடியை யார் எப்போ கண்டுபிடிச்சாங்க, இப்போ எங்கே வச்சுருக்காங்க, அது மாதிரி ஃபஸ்ட்டு தேசிய கொடியை ஏற்றினது யார், அந்த மாதிரி டீட்டெயிலோடு இனி நான் உங்களுடன் சந்திக்கிறேன்.